Hello students, welcome to Tutora. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல 12th chemistry chapter 6ல book backல question number 14ல percentage efficiency of packing in case of body centered cubic அதாவது BCC crystalோட packing efficiency கண்டுபிடிப்போங்க. இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான 5 mark question. அதாவது இதுல மொத்தம் 3 டைப் ஆஃப் question இருக்கு. packing efficiency of அதாவது packing fraction of SCC, BCC, FCC இது மூணுத்துல ஏதாச்சும் ஒண்ணு கன்ஃபார்மா பப்ளிக்ல கேட்பாங்க. ஏதாச்சும் ஒண்ணு கன்ஃபார்மா பப்ளிக்ல கேட்பாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதை நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஆல்ரெடி நான் எஸ்சிசி வந்து நடத்திட்டேன், பிசிசி இப்போ நடத்திட்டு இருக்கேன், எஃப்சிசியும் நடத்தி வீடியோ போட்டுருவேன். ஸோ மூணுத்தையுமே நம்ம சேனல்ல செக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த டயக்ராம் மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். இந்த டயக்ராம் என்னன்னா ஒரு நார்மலான கியூப் மட்டும் வரைஞ்சுக்கிறாங்க. ஸோ நான் இங்கே ரஃபாக வரைஞ்சு காமிக்கிறேன். ஒரு நார்மலான கியூப் நம்ம வரைஞ்சிட்டு அதோட 8 கார்னர்ஸ்லையும், அதான் அந்த கியூப்னு வச்சுக்கோங்க, அதோட 8 கார்னர்லையும் இந்த பாருங்க எனக்குள்ள வரைஞ்சிருக்க மாதிரி 8 கார்னர், அதாவது 8 கார்னர்னா நம்மளுக்கு விசிபிளா 7 கார்னர் தான் இருக்கு இல்லையா, இந்த 7 கார்னர்லையுமே உங்களுக்கு பாக்ஸ் வரைஞ்சிருக்காங்க, அதாவது செல்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறாங்க. இதையும் சேர்த்துலாம். ஸோ இந்த செல்ஸை நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதை நோட் பண்ணோம்னா இங்கே நேமிங் கொடுக்குறது ஏ, நான் உங்களுக்கு ரெட் கலர்ல நேம் பண்றேன். ஸோ ஏ, பி, சி, அப்புறம் டி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் டி, இங்க இருக்கா இ, எஃப், ஜி, ஹச் அப்படின்னு நேமிங் கொடுத்துக்கிறேன். ஒரு சைடோட லென்த்துமே ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ. ஸோ நம்ம லென்த் கொடுத்துட்டோமா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க ஏ பிசின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இங்க இருக்கா ஏ, நான் இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்காங்க ஏ பி சி, இந்த ட்ரையாங்கிள் இருக்குதா, அதாவது ஏபிசி இந்த ட்ரையாங்கிளை நம்ம பைத்தகோரஸ் தியரம் படி போடணும். ஸோ நான் எழுதுறத சைட் ஹெட்டிங் அப்படியே எழுதிக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு போட்டுட்டு, ஸோ நம்ம அந்த இதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்கிறதுலே லென்த் கூட, ஏசின்றது லென்த் கூடயா. ஸோ ஏசின்றது தான் ஹைப்போட்டென்யூஸ், இது ஆப்போசிட், அது அட்ஜஸ்ட் இதனால எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பைத்தகோரஸ் தியரம் படி என்னது, ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா படி ஏசி ஸ்கொயர், இந்த இது நான் இது பண்ணிருப்பாங்க, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏபியோட நான் அடுத்த பேஜ் எழுதி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா. ஸோ நம்ம ஏசியோட லென்த்தோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த √2a இருக்கு இல்லையா, இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏபியோட வேல்யூ பிசியோட வேல்யூ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், அதாவது ஒரு யூனிட் செல்லோட இது வந்து ஏ. ஸோ அந்த ஏவை நான் இந்த இடத்துலயே ஒரு ஏவை நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். 2 ஏ ஸ்கொயர் இருந்தால் அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 2a ஸ்கொயர் ஆகுமா. இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா ஏசி ஈக்குவல் டு √2a ஸ்கொயர் அப்படின்னு வருமா. ஸோ இந்த √2a ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா √2 தனியா √a ஸ்கொயர் தனியா எழுதிக்கலாம், ஏன்னா மல்டிபிகேஷன். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த √2 கேன்சல் ஆயிடும், ஆனா இந்த √2 அப்படி இருக்கும், அதனால √2a அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏசியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, √2a அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நான் எனக்குள்ள அதே எழுதிக்கிறேன், ஏசியோட வேல்யூ √2aன்னு கிடைச்சிருச்சு, நான் அதை எழுதிக்கிறேன் √2a அப்படின்னு. இப்போ அடுத்து நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் அப்படின்னா, பாயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, ஏ ஜி சி, அதாவது இந்த ட்ரையாங்கிள், இந்த பெருசா இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ தெரியும், அதே மாதிரி இதே ஃபார்முலாவா நான் அதை இங்கனக்குள்ள உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இருக்கிறதுலே லென்த்தான சைடு என்னது, ஏஜி அப்படின்றதா லென்த்தான சைடு. ஸோ ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு பேலன்ஸ் இருக்கிறது என்னது, ஏசி சிஜி. அப்போ ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிஜி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஓகே, எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜியோட வேல்யூ, இந்த லென்த்தோட வேல்யூ நம்மளுக்கு வந்து இந்த லென்த்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏஜியோட வேல்யூ இங்க ஒரு ரேடியஸ் இருக்கு, இங்க 2 ரேடியஸ் இருக்கும், ஏன்னா இப்படி ஃபுல் சர்க்கிள் இருக்கும், அதுல பாதி தான் ரேடியஸ்,
ஃபுல்லா இருக்குன்னா 2 அதாவது ஒரு டயாமீட்டர் நான் 2Rன்னு எடுத்துக்கிறேன். அதே மாரி இங்க ஒரு ரேடியஸ் இருக்கு. இப்போ மொத்தமா இங்க 1, 2, 3, 4 ரேடியஸ் இருக்கா? இப்போ 4R AG = 4Rன்னு எடுத்துக்கிறேன். இத நம்ம லாஸ்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் இருக்குன்னா, ஏசியோட ஆன்சர் இப்ப தான் கண்டுபிடிச்சோம். √2Aன்னு. அதாவது ஏசிக்கு. அதே மாரி ஜிசிக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சைடா அதனால இதோட வேல்யூ A. அப்ப அத நம்ம அங்கனக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ நான் இங்கனக்குள்ளயே உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிக்கிறேன். அப்ப √2Aன்றது ஏசியோட வேல்யூ. ஏசி ஸ்கொயரோட வேல்யூ √2A தான் ஹோல் ஸ்கொயர். பிளஸ் ஜிசியோட வேல்யூ A. அப்ப அதுக்கு A ஸ்கொயர் வரும். இப்போ √2க்கு ஸ்கொயர் வந்துச்சுன்னா, அதாவது இப்படி √2க்கு ஸ்கொயர் வந்துச்சுன்னா, இந்த ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 2A ஸ்கொயர் பிளஸ் இந்த A ஸ்கொயர் அப்படி இருக்கும். இப்ப 2A ஸ்கொயர் பிளஸ் ஒரு A ஸ்கொயர்னா 3A ஸ்கொயர். 3A ஸ்கொயர் வரும். அப்ப ஏஜி ஸ்கொயரோட வேல்யூ 3A ஸ்கொயர். இந்த ஏஜி ஸ்கொயரோட வேல்யூ 3A ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா, ஸோ நம்ம ஏஜி =√3A ஸ்கொயர்னு வருமா? அதே மாரி √3 அப்படியே இருக்கும். இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் A கேன்சல் ஆகுறப்ப இது வெறும் Aவா மாறிடும். அப்ப ஏஜியோட வேல்யூ. ஸோ இங்கிட்ட எழுதுறேன் பாருங்க. ஏஜியோட வேல்யூ √3A ஸ்கொயரா வந்துருச்சு. இப்ப ஏஜி இருக்க இடத்துல நம்ம ஆல்ரெடி 4Rன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோமா? அந்த 4R நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ 4R நான் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப என்ன நடக்குதுன்னா, 4R = √3A ஸ்கொயர். இதில நம்மளுக்கு ரேடியஸ் தான் தேவை. அப்ப R = √3/4A ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ நான் √3/4A ஸ்கொயர்ன்னு எழுதிட்டேன். இப்ப நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. எது கண்டுபிடிச்சிருக்கோம்? ரேடியஸ். அத நான் இங்கனக்குள்ள எழுதிட்டேன். R = √3/4A ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டேன். எதுக்கு நம்ம இப்ப ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அத நம்ம வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அத நான் இங்க எழுதுறேன் பாருங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னது அப்படின்னா, 4/3πr³ தான் வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா. இப்ப இந்த R இருக்க இடத்துல இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் படி போட்டோம்னா 4/3πe ஆரோட வேல்யூ என்னது? √3/4A ஸ்கொயர். அதுக்கு இங்க கியூப் இருக்கனால இதுக்கும் நான் ஹோல் கியூப் போட்டுக்கிறேன். இப்ப இதுக்கு ஹோல் கியூப்னா இதுக்கும் கியூப் தான், இதுக்கும் கியூப் தான், அதுக்கும் கியூப் தான். இப்ப தனித்தனியா நம்ம கியூப் பண்ணி எழுதிக்கலாமா? அப்ப 4/3π அப்படியே இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. √3க்கு கியூப். √3க்கு கியூப்னா 3 அதாவது √3 × √3 × √3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ √3 × √3 2 இது ரூட் நம்பர் கேன்சல் ஆனா ரூட் கேன்சல் ஆயிரும் கரெக்ட்டா? ஸோ வெறும் 3. இந்த √3 நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ 3√3. 3√3 டிவைடட் பை 4 கியூப். 4 கியூபோட வேல்யூ 4 × 4 × 4. ஸோ 4 4s are 16. 16 4s are 64. வெயிட்ப்பா. ஸோ யா 4 4s are 16. 16 4s are 64. 64 நான் இங்க போட்டுக்கிறேன். 64. இந்த A ஸ்கொயர் இருக்கு இங்க ஆல்ரெடி. சாரிப்பா. இங்க A ஸ்கொயர் வந்து எப்படி வரும்? இங்க வந்து ஒரு இடத்துல நம்ம ஸோ இங்கனக்குள்ள வெறும் A தானே இருக்கு. நம்ம இங்க A ஸ்கொயர் தெரியாம போட்டோம். ஸோ இந்த A ஸ்கொயர் நம்ம அடிச்சிடணும். ஸோ நான் இங்கனக்குள்ள A ஸ்கொயர் வராது. இந்த A கியூப நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ 4/3π 3√3/64 A³ அப்படின்னு வருதா? ஸோ இந்த வேல்யூவ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். என்னது? 4/3π 3√3/64 A³ இத நம்ம இப்ப அடிச்சு குடுக்க போறோம். எப்படி அடிச்சு குடுக்குறோம்னு பாருங்க. இதுவும் 4 டேபிள்ல இருக்கு. இதுவும் 4 டேபிள்ல இருக்கு. அப்ப 1 4 is 4. 4 4s are 16. 16 4s are 64 அப்படின்னு நான் அடிச்சுக்கிறேன். எப்படி? 1 4 is 4. 4 4s are 16. 16 4s are 64. அதாவது 1 4 is 4. 4 டேபிள்ல 16 எப்போ வருதுன்னு பாருங்க. 64ல வரும். 6 4s are 24. 4 2 1 4 is 4. இதோட 2 ஆட் பண்ணா 6 64. ஸோ அத அடிச்சு குடுத்தா 16 வரும். இந்த 3யும் இங்க முன்னாடி இருக்க 3யும் கேன்சல் ஆயிடும். இப்ப பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன மட்டும் தான் இருக்கு? இந்த √3 நான் முன்னாடி எழுதிக்கிறேன். √3π A³ டிவைடட் பை 16. இப்ப நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இப்ப நான் சொல்றத முக்கியமா எழுதிக்கங்க. என்ன எழுத போறீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் belong to BCC யூனிட் செல் ஈக்குவல் டு 2. அதாவது ஒரு இதுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் SCC யோட யூனிட் செல் நம்பர் 1, BCC யோட யூனிட் செல் நம்பர் 2,
அதே எஃப்சிசியோட யூனிட் செல் நம்பர் வந்து 4. இப்ப நம்ம பிசிசி நடத்துறதுனால இந்த 2 எடுத்துக்குவோம். இப்ப இங்க நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ, அதோட இந்த ஆன்ஸர மல்டிபிள் பண்ணணும். அதான் நம்மளுக்கு இது. அப்ப இங்க அதுக்குள்ள நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்ன? √3 pi a³ / 16 இன்டு 2 போட்டுக்கிறேன். இன்டு 2 தான் இதோட யூனிட் செல். கரெக்ட்டா? இப்ப இத அடிச்சு குடுத்தா என்ன ஆகுது? 1 2 4 2s are 16. சாரி 8 2s are 16. சாரிப்பா. 1 2 8 2s are 16. ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்னவா கிடைக்குது? √3 pi a³/8. இதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். அந்த ஆன்சரை நான் தனியா எழுதி வச்சுக்கிறேன். √3 pi a³/8. இப்ப கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப மெயினா. பேக்கிங் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். இதுதான் ஃபைனல் ஆன்சருக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பேக்கிங் ஃபிராக்ஷன் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா என்னன்னா, இங்க என்ன இருக்கோ அந்த அந்த நம்பர். இந்த நம்பர் நான் அப்படியே இங்க எழுதிக்கிறேன். √3 pi a³/8. அதோட ஃபார்முலா பேலன்ஸ் என்ன அப்படின்னா டிவைடட் பை a³ இன்டு 100%. இதுதான் அதோட ஃபார்முலா. இப்ப நான் இந்த டேர்மை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்படி ஆல்ரெடி டிவிஷன்ல இருக்கிறதுக்கு ஒரு டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப கீழே a³ மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, கீழே பேஸ்ல 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டேர்ம், இந்த ஹோல் டேர்ம் மேல போகும்போது ரெசிப்ரோக்கலா மாறும். ஸோ ரெசிப்ரோக்கலா மாறுச்சு அப்படின்னா √3 pi a³/8 இன்ட்டு இந்த a³/1ன்றது 1/a³ மாறும். இப்படி தலைகீழா மாறுது, வேற எதுவுமே இல்லை. ஸோ இந்த a³ இந்த a³ நம்ம அடிச்சு கொடுக்குறோம். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது √3 pi/8 இன்ட்டு 100% இருக்கா? இது மட்டும் தான் உனக்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ √3 pi/8 இன்ட்டு 100%. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதுல தான் நம்மளுக்கு ஆன்சரே அடங்கி. ஸோ சிம்பிளிஃபை பண்றது எப்படி? √3 pi/8 இன்ட்டு 100%க்கு பையோட வேல்யூ 3.14 இல்லைன்னா ஆர் 22/7 போட்டுக்கலாம். √3 ஓட வேல்யூ 1.732. இது நம்ம படிச்சு தான் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் காம்ப்ளிகேட்டடா போட்டு மல்டிபிள் பண்ணணும். எப்படி மல்டிபிள் பண்ணணும்னா 1.732 இன்ட்டு 3.14 டிவைடட் பை 8 இன்ட்டு 100. இவ்வளோ பெரிய டேர்ம் நம்ம போடுறதுக்கு ஈஸியான விஷயம் என்னன்னா மக்கப் பண்ணிக்கங்க. ஏன்னா இது நீங்க அங்க எக்ஸாம்ல போட்டு கண்டுபிடிச்சீங்கனாலும் பாயிண்ட் வேல்யூ வந்து தப்பா தான் வரும். ஸோ அதனால மக்கப் பண்ணிக்கங்க. பிசிசியோட பர்சன்டேஜ் 68% தான். 68% வந்து அதோட பர்சன்டேஜ் அப்படின்னா பேக்கிங் ஃபிராக்ஷன் அப்படின்னா வேகன்சி வந்து 100ல இருந்து 68 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா ஸோ 10 ஆகி 9 ஆகும். 10ல 8 போச்சுன்னா 2, 9ல 6 வேகன்சி வந்து 32%. இதை நீங்க எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டே போட்டுருக்கேன். ஸோ 3 நம்பருக்குமே ஃபர்ஸ்ட் எஸ்சிசி, பிசிசி, எஃப்சிசின்றத ஆர்டர் வைஸ் எழுதிக்கணும். ஸோ நம்ம ஆர்டர் வைஸ் எழுதியாச்சா? ஸோ இப்ப அடுத்து அதோட யூனிட் செல்லோட நம்பர் கேட்போம். இப்ப அதோட நம்பர் ஆஃப் யூனிட் செல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்சிசிக்கு 1, பிசிசிக்கு 2, எஃப்சிசிக்கு 4. இப்ப லாஸ்டா நம்மளோட பாயிண்ட்டுக்கு எது பண்ணோம்னா இப்ப வரதான் அதோட பர்சன்டேஜ். இங்க நான் ஹெட்டிங் தனித்தனியா எழுதுறேன். இது யூனிட் செல், இது பர்சன்டேஜ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா எஸ்சிசிக்கு எப்படி நம்ம இதை வந்து நான் எப்படி உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொல்றேன்னா 5 6 7 எழுதிக்கணும். ஸோ 5 6 7 எழுதிட்டு இப்போ அடுத்து நம்ம ஈவன் நம்பர் எழுத போறோம். என்னது 2 4 6 8 இது என்னதான் ஈவன் நம்பர். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இதை கொலாப்ஸ் பண்ணி எழுத போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 4 முன்னாடி போட போறோம். 54%. அதுக்கு அடுத்து இந்த 6 இந்த 8 அதாவது ரெண்டாவது இருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். அடுத்து லாஸ்டா இருக்க நம்பரை செகண்ட் எழுத போறோம். 68%. அதுக்கு அடுத்து தான் ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் வருது 72%. 6 மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது இது ஃபர்ஸ்ட் வந்துடும், இது செகண்ட் வந்துடும், இது தேர்ட் வரும். அப்படி நான் வச்சுக்கணும். ஸோ எஸ்சிசியோட பர்சன்டேஜ் 54, பிசிசிக்கு 68, எஃப்சிசிக்கு 72. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பசங்களா. தேங்க்யூ. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் நான் ஆன்சர் பண்றேன்.